நீங்க விசுவாசித்தால் மாத்திரம்தான் நீங்க நீதிமான்களா ஆக முடியும். விசுவாசம் இல்லைன்னா நீங்க என்ன பண்ண முடியாதுங்க, நீதிமான்களாய் காணப்பட முடியாது. இயேசு எனக்காக மரித்தது உண்மை. இயேசு என் பாவத்தை சுமந்தார், இயேசு என் அக்கிரமத்தை சுமந்தார், என்னை அவர் குணமாக்கினார், அவர் ரத்தத்தால் நான் கழுவப்பட்ட, எனக்காக இருக்கிற ஒரே தேவன் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து, அவரை நான் முழுமையா நான் விசுவாசிப்பேன். அவரே என் ராஜா, அவரே கிங் ஜீசஸ் கிரைஸ்ட், அவரே எனக்காக மரித்த தேவன் என்று நமக்குள்ள என்ன பண்ணணுங்க, என்ன இருக்கணுங்க, விசுவாசம் இருக்கணும். வாய்களை திறக்கலாமா? என்ன இருக்கணுங்க, விசுவாசம் இருக்கணும். இன்னைக்கு நீங்க முழுசா எல்லாமே என்ன சொல்ல போறீங்க, விசுவாசத்தை பத்தி தான் நீங்க என்ன பண்ண போறீங்க, பேச போகிறீங்க. ஆண்டவர் நீங்க சொல்றாருங்க, இவ்விதமாக அவர் நமக்காக பாடுகளை ஏற்றாரு, அவர் எழுப்பப்பட்ட நீதிமான்களை ஆக்கினார் என்று கர்த்தருடைய வார்த்தை உரைக்கப்பட்ட அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணுங்க, விசுவாசிக்கணும். என்ன பண்ணணுங்க, விசுவாசிக்கணும். என்ன பண்ணணுங்க, சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சும்மா இருக்காதீங்க, விசுவாசிங்க சொல்லுங்க, சும்மா இருக்காதுன்னு சொல்லுங்க, வாய்களை திறங்கன்னு சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாய் திறங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்று இருக்கிறோம். என்ன பெற்று இருக்கிறோமா? இன்னைக்கு யாருக்கு சமாதானம் இல்ல, கையை தூக்குங்க. உங்களுக்கு சமாதானம், சமாதானம். கர்த்தரை விசுவாசிங்க, சமாதானம் பெற்றுக் கொள்ளுங்க. யாருக்கு சமாதானம் இல்லையோ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. அந்த சகோதரி கையை தூக்குனாங்க, நீங்க விசுவாசிங்க, நீங்க விசுவாசிங்க. இயேசு சமாதானத்தை கொடுப்பார். எல்லாருமே அவங்கள பார்த்து சொல்லுங்க, விசுவாசிங்க சொல்லுங்க, விசுவாசிங்க சொல்லுங்க. இயேசு சமாதானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. இயேசு உனக்கு சமாதானத்தை கொடுப்பார். மகனே, மகளே, இந்த பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளே, நீ விசுவாசி, கர்த்தர் உனக்கு சமாதானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இந்த வேதம் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. சமாதானம் எங்க பெற்றிருக்கிறோம்? கிறிஸ்து இயேசுக்குள்ள பெற்றிருக்கிறோம். எங்க பெற்றிருக்கிறோங்க? கிறிஸ்து இயேசுக்குள்ள நமக்குள்ள என்ன இருக்குதுங்க? விசுவாசிக்கும் பொழுது நமக்குள்ள சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்து எந்த மனுஷருக்குள்ள உள்ளத்துல இடம் கொடுக்கிறீங்களோ, இயேசுவுக்கு யாரு தன் சரீரத்துல உள்ளத்துல ஆழத்துல பரிசுத்த ஆவியில நீங்க இடம் கொடுக்கிறீங்களோ, நீங்க சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதானக்காரர் நீங்க தானே, சர்வ வல்லவர் நீங்க தானே. கழுவி சமாதானக்காரர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. இயேசப்பா நம்ம கூட இருந்தா சமாதானம் நமக்கு எப்படி இருக்குதுங்க? நிறைந்து இருக்கும். ஏன் சொல்லுங்க? உன் துக்கத்தை யார் பாத்துக்கிறதுங்க? அப்பா பாத்துக்கிறார், டாடி. இயேசப்பா, என் சூழ்நிலையை நீங்க பாத்துக்கங்க, என் கண்ணீரை நீங்க பாத்துக்கங்க, என் வேதனையை நீங்க பாத்துக்கங்க, என் கடன் பிரச்சனையை நீங்க பாத்துக்கங்க, என் குழந்தை பாக்கியில நீங்க பாத்துக்கங்க, நான் ரொம்ப வேதனையோடு இருக்கிறேன், நீங்க பாத்துங்க, வேலை இல்லாம இருக்கிறேன், குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருக்கிறேன், எங்க போனாலும் எனக்கு சமாதானம் இல்ல, எல்லாமே நீங்க பாத்துக்குவீங்க. நீங்க என் கூட இருங்க. உங்களை நான் என்ன பண்ண போகிறேன்? விசுவாசிக்கிறேன் என்று உங்களுக்குள்ள என்ன இருக்கணுங்க? விசுவாசம் இருக்கணும். என்ன இருக்கணுங்க? விசுவாசம் இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசம் இருக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே காத்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாம் காத்துக் கொள்வீங்க. இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே, இது அதிசயம் தானே. கரங்களை தட்டி ஓஹோ இது உண்மைதானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது அதிசயம் தானம்மா. ஏசப்பா நமக்குள்ள வரணும், சமாதானம் ஆகுது தானே. ஏசப்பா நமக்குள்ள வரும் பொழுது அற்புதம் நடக்குது இல்லையா? மிராக்கிள் ஆண்டவர் செய்றார் தானே.
இது எப்படிங்க? இது என்னதுங்க? அற்புதம். என்னதுங்க? எப்படி அற்புதம் வந்துச்சு? எதனால வந்துச்சுங்க? மீண்டும் சொல்லுங்க. விசுவாசிக்கிறோம். நான் கேட்கிற கேள்வி எல்லாம் உங்களுக்கு மர்மமா இருக்காது. அப்படியே பக்கத்திலே ஒரு சீட்ல எழுதி இப்படி வைக்கிற விசுவாசம். நீங்க 10 சொல்லிடலாம். எப்படிங்க? என்ன இருக்கணும்? எது மேல விசுவாசம் இருக்கணும்? எங்க இருக்கணுங்க? விசுவாசம் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கணும். அவரு கிட்ட நம்ம கிட்ட இருக்கும் பொழுது எல்லாமே அவர் என்ன பண்றாருங்க? பார்த்துக்கிறார். உங்களுக்குள்ள என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். என்ன நடக்க? மிராக்கிள் நடக்கும். என்ன நடக்கங்க? மிராக்கிள், அதிசயம், அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. அற்புதம் நடந்துச்சு பாருங்க. அதை நினைக்காதீங்க. 18 வருஷமா இருந்தாங்க பாரு வியாதிஸ்திரி, அதை நினைக்காதீங்க. 12 வருஷமா இருந்தாங்க பாருங்க வியாதி, அதை நினைக்காதீங்க. 35 வருஷமா இருந்தாங்க பாருங்க, தேடி போனாரு, அவரை நினைங்க. அந்த அற்புதத்தை நினைக்காதீங்க. அற்புதத்தை கொடுக்கிற தேவனை நீங்க விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. அற்புதத்தை செய்கிற இயேசுவை விசுவாசிக்கணும். அற்புதத்தை செய்கிற இயேசு உங்களுக்குள்ள காணப்படணும். அந்த தேவனை நீங்க விசுவாசிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையிலும் உங்க குடும்பத்திலும் உங்களுடைய எல்லா செயற்கைகளிலும் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து நீங்க பார்க்க முடியும். என்ன பண்ண முடியுங்க? பார்க்க முடியும். அந்த அற்புதத்தை நீங்க என்ன பண்ண முடியுங்க? அனுபவிக்க முடியும் என்பதை கர்த்தர் நமக்குள்ள காணப்படுகிற தேவ பாத்திரமாய் நமக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் இங்க சொல்லப்பட்டது. விசுவாசத்தினாலே நம்ம என்ன பண்ணி இருக்கிறோம்? நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். எப்படி இருக்கிறாங்க? நீதிமான்களாய் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம ஒரு நல்ல மனுஷனை கூட அநேக பொய்கள் சொல்லுவாங்க, அநேக பட்டங்கள் வைப்பாங்க. ஆனா ஏசப்பா எப்படின்னா உன் பாவத்தையும் பார்க்கல, உன்னுடைய சூழ்நிலையை பார்க்கல, உன்னுடைய எல்லாவற்றையும் அவர் மறந்து அந்த இரத்தத்தால கழுவப்பட்டு நம்மளை நீதிமானாய் மாற்றினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு அன்பு யாருக்கு கொடுக்க முடியும்? யாருக்கு கொடுக்க முடியுங்க? இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே கொடுக்க முடியும்.